இன்றைய திருக்குறள் 367. அவாவினை ஆற்ற அரிப்பின் தவாவினை தான் வேண்டு மாற்றான் வரும். கெடாமல் வாழ்வதற்குரிய நிலை ஒருவன் விரும்புமாறு வாய்ப்பதற்கு அவன் பேராசை குணத்தை முற்றிலும் ஒழித்தவனாக இருக்க வேண்டும் என்ற கலைஞரை ஆய்வுகளின் திருக்குறள் சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு காணொலியில் வந்த ஒரு சிறு குட்டி கதை தான். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தெனாலிராமன் இருக்கக்கூடிய ஒரு அவையில் அந்த மன்னன்ட்ட வந்து ஒரு பேராசை பிடிச்ச ஒருத்தன் வந்து முறையிடுறான், எனக்கு நீதி வேண்டும் என்னப்பா என்ன வேணும் என்ன சொல்கிறேன். இல்லை, என்னுடைய நண்பர் ஒருத்தனுக்கு தோழனுக்கு அவனுடைய இல்லை விழாவுக்கு என்னுடைய பாத்திரம் கேட்டான். அப்போ என்னுடைய தங்க பாத்திரத்தை கொடுத்தேன். அதை கொடுக்கும்போது ஒரு 20 நாள் கழித்து திருப்பி கொடுக்கும்போது ஒரு குட்டி பாத்திரத்தை கொடுத்து, இதுக்கு தங்க பாத்திரம் உன்னோட நீ கொடுத்த தங்க பாத்திரம் வந்து குட்டி போட்டுருச்சு, அதுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன குட்டி பற்றி இலவசமாக கொடுத்தான். அதையும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது மாதிரி ஒரு சூழ்நிலையில், கடினமான ஒரு சூழ்நிலையில் இன்னொரு நாள் வேறு ஒரு பாத்திரம் வேறு ஒரு பொருள் கேட்டால், அந்த பொருள் கேட்டோன்னா கொடுத்தேன். அதை திருப்பி கொடுக்கும்போது திருப்பி கெடுத்துக்குன்னு கேட்டேன். அவன் இல்லை அது வந்து செத்து போச்சு, இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். இது என்ன நியாயம்? நான் கொடுத்த பொருள் எப்படி செத்து போகும்? அது உயிரற்ற பொருள் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எனக்கு நீதி வேண்டும் சொல்லி மன்னன்ட்ட முறையிடுறான். மன்னன் வந்து என்ன இப்படி ஒரு சூழலை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி தெனாலிராமன்ட்ட என்னப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் தெனாலிராமன் சிரிக்கிறாப்புல அப்படின்னு சொல்லி, என்ன அப்படின்னா, தம்பி நீங்கள் வந்து முதல்ல தங்க பாத்திரம் கொடுத்தீங்களா? ஆமாம். அது குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி அது குட்டி பாத்திரம்னு கொடுத்தாங்களா? ஆமாம். அதை நம்புறீங்களா நீங்கள்? பாத்திரம் என்றைக்காவது குழந்தை பிறக்குமா? குழந்தை பெற்றுக்கணுமா? இல்லை, அது இப்படி குழந்தை பெற்றுக்குன்னு அவர் தானே சொல்லி கொடுத்தாரு. அப்போது அவர் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி குட்டி பாத்திரத்தை கொடுக்கும்போது நீங்கள் வாங்கி ஏற்றுக்கிட்டிங்கன்னா, அதே மாதிரி அந்த பாத்திரம் இறந்து போச்சு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தெனாலிராமன் சொல்கிறாப்புல. இப்போ எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அதனுடைய அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கும்போது அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். அப்போ பிறக்குதுன்னு ஒரு இருக்கும்போது இறக்குதுன்னு ஒரு தருவாய் இருக்க தானே செய்யும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லி, பேராசை பெருநஷ்டம் என்ற விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்கிறேன். சரி, அன்பு சேஷா பிரபு.